கந்தபுராணம் எனப்படும் முருகரின் மெய் சிலிர்க்க வைக்கும் வரலாற்றைக் கேட்கும் பக்தர்களே, நாம் இதுவரை கந்த புராணத்தில் 2 பாகங்களைப் பார்த்து 3ஆம் பாகமான இந்த காணொளிக்கு வந்துள்ளோம். இதற்கு முன் பதிவிட்ட 2 பாகங்களைப் பார்க்காமல் இந்த காணொளியைப் பார்க்கிறீர்கள் என்றால், உடனே சென்று அந்த 2 காணொளியைப் பாருங்கள். ஏனெனில், அந்த 2 காணொளியைப் பார்த்தால்தான் இக்காணொளி உங்களுக்கு முழுமையாகப் புரியும். நாம் 2வது பாகத்தில் சிவபெருமான் சூரர்களுக்கு வரம் கொடுத்தது பற்றியும், அவர்களுக்கு பிரம்மதேவரும் விஷ்ணு பகவானும் முடிசூட்டி வைத்தது பற்றியும், கடைசியாக அஜாமுகி கோபக்கார முனிவரான துர்வாசரை சந்தித்தது பற்றியும் பார்த்தோம். இந்த காணொளியில் துர்வாசரை சந்தித்த அஜாமுகிக்கு என்ன நடந்தது என்பது துவங்கி, நம் செல்லக் குழந்தை முருகரை எதிர்த்து சண்டையிடச் சென்ற தேவர்களின் முட்டாள்தனமான முடிவு வரை காண்போம். இந்த காணொளியில் பல சுவாரஸ்யமான வரலாற்றுக் கதைகள் அடங்கியுள்ளன. எனவே, இந்த காணொளியை இறுதிவரை பார்த்து மகிழுங்கள். அஜாமுகி துர்வாசரை மறித்து தன் இச்சைக்கு அடிபணியச் சொன்னாள். தவசிரேஷ்டரான அவர் இக்கொடுமையை செய்ய முடியாது என மறுத்த பிறகும் அவரை பலவந்தப்படுத்தினாள். இதன் விளைவாக அவளுக்கு இல்வலன், வாதாபி என்ற மக்கள் பிறந்தனர். அவர்கள் தன் தந்தையின் தவப்பயன் முழுவதையும் தங்களுக்குத் தர வேண்டினர். அவரோ மறுத்தார். எனவே அவரைக் கொல்லவும் துணிந்தனர் மகன்கள். படுகோபக்காரரான துர்வாசர், என்னைப் போன்ற முனிவர்களைத் துன்புறுத்துவதாலேயே நீங்கள் அழிவீர்கள் என சாபமிட்டார். பின்னர் இல்வலன் பிரம்மாவை நோக்கி கடும் தவமிருந்து தன் தம்பி வாதாபியை வெட்டி அக்னிகுண்டத்தில் போட்டான். அவனது தவத்திற்கு மகிழ்ந்த பிரம்மனிடம், பிரம்மனே, நான் எத்தனை முறை என் தம்பியைக் கொன்றாலும் நான் அழைக்கும்போது உயிர் பெற்று வரும் வரம் தர வேண்டும் என்றான். அந்த வரம் அவனுக்கு கிடைத்தது. இல்வலன் அந்தணர்களைத் தன் இருப்பிடத்துக்கு வரவழைத்து, தங்கள் இல்லத்தில் திதி நடப்பதாகவும், தான் அளிக்கும் உணவை ஏற்க வேண்டும் என்றும் சொல்வான். வாதாபி உணவு வடிவில் அந்தணர்களின் வயிற்றுக்குள் போய் அவர்களின் வயிற்றைக் கிழித்து வெளியே வருவான். இப்படி வேதம் கற்ற அந்தணர்கள் பலரைக் கொன்று குவித்தான். இப்படியாக அசுர வம்சம் செய்த அட்டூழியம் பெருகியது. ஒரு சமயத்தில் இந்திரனின் மனைவி இந்திராணியைப் பார்த்த சூரபத்மன் அவளை அடைய விரும்பினான். அவர்கள் ஓடி ஒளிந்தனர். பின்னர் சாஸ்தாவின் அருளால் அவள் தப்பிக்க வேண்டியதாயிற்று. இந்திராணியைக் காப்பாற்ற சிவமைந்தரான சாஸ்தாவின் காவலர் மகாகாளர் சூரனின் தங்கையான அஜாமுகியின் கையை வெட்டிவிட்டார். இப்படி சூரர்களுக்கும் தேவர்களுக்கும் பகைமை வளர்ந்தது. தேவர்களில் பலர் சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களில் பலரை சூரன் கொன்றான். ஆனால் அவர்கள் அமிர்தம் குடித்திருந்ததன் பலனாக மீண்டும் எழுந்துவிட்டனர். வேறு வழியின்றி அவர்களைத் தன்னாலான மட்டும் கொடுமை செய்தான் சூரபத்மன். தேவர்கள் மகாவிஷ்ணுவின் தலைமையில் கூடி, சூரர்கள் இந்தளவுக்கு வளரக் காரணமாக இருந்த சிவபெருமானால்தான் அவர்களை அழிக்கவும் முடியும். எனவே அவரை அணுகுவதென முடிவு செய்தனர். எல்லாருமாக விஷ்ணுவின் தலைமையில் கைலாயம் சென்றனர். நந்திதேவரின் அனுமதி பெற்று சிவபெருமானை சந்தித்தனர். அவருக்கும் பூலோகத்தில் பர்வதராஜனின் மகளாய்ப் பிறந்த பார்வதிக்கும் அப்போதுதான் திருமணம் நடந்து முடிந்திருந்தது. அவர்களிடம் தங்கள் கோரிக்கையை வைத்தனர். ஐயனே, அசுரர்கள் எங்கள் பொருளை கொள்ளையடித்தனர். உலகங்களை ஆக்கிரமித்தனர். அதை நாங்கள் பொருட்படுத்தவில்லை. தேவர்களில் பலர் சிறையில் கிடக்கின்றனர். வேதம் கற்ற அந்தணர்களை வாதாபி என்ற அசுரன் கொன்று குவிக்கிறான். நவக்கிரகங்களும் தங்கள் பணியைச் செய்வதில் முடக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் பொறுத்துக் கொண்டோம். ஆனால் இப்போது மாற்றான் மனைவி எனத் தெரிந்தும் இந்திராணியை அடைய விரும்புகிறான் பத்மாசுரன். இந்த கேவலத்தை எங்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. இந்த கேவலத்தைத் தடுக்க இந்திரனின் மகன் ஜெயந்தன் முயன்றான். இப்போது அவனும் சிறையில் கிடக்கிறான். இனியும் தாங்கள் பொறுத்தால்
தேவர் உலகமே இல்லாமல் போய்விடும் என்றனர். சிவபெருமான், இதெல்லாம் தெரியாதவரா? என்ன இருந்தாலும் அவர்கள் சொல்வதை கவனமாகக் கேட்டார். உலக மாந்தர் என்ன அட்டூழியம் செய்தாலும் பூமியும் வானமும் தாங்கும். ஆனால் விரும்பாத ஒரு பெண்ணைக் கட்டாயப்படுத்தும் போது மட்டும் தாங்கவே செய்யாது. பெண்ணுக்கு கொடுமை இழைக்கப்படும் இடம் பூலோகமாயினும் சரி, 7 உலகில் ஏதாயினும் சரி, அங்கே அழிவு துவங்கிவிடும். அசுர உலகத்துக்கும் அழிவு துவங்கிவிட்டது. சிவபெருமான் அவர்களைக் காப்பாற்றுவதாக வாக்களித்தார். தேவர்களே, கலக்கம் வேண்டாம். என் அனுமதியின்றி தட்சனின் யாகத்தில் கலந்து கொண்டு நீங்கள் செய்த பாவத்தின் பலனை இதுவரை அனுபவித்தீர்கள். இனி நீங்கள் சுகமாக வாழலாம். அந்த சுகத்தை எனக்குப் பிறக்கும் மகன் வடிவேலன் உங்களுக்குத் தருவான் என்றார். தேவர்கள் மகிழ்ந்து, ஐயனே, எங்களை வாழ வைக்கப் போகும் இளவல் வடிவேலன் எப்போது வருவார் எனக் கேட்டனர். சிவன் அவர்கள் முன்னிலையிலேயே பார்வதியை ஆசையுடன் பார்த்தார். அப்போது அவருடைய நெற்றியில் இருந்து அதிபயங்கர நெருப்புப் பிழம்பு ஏற்பட்டது. தீப்பொறி பறந்தது. அந்த அனலின் வேகத்தைத் தாங்க முடியாமல் தேவர்கள் ஓடினர். பார்வதி தேவியாலும் அந்த அனலின் வேகத்தைத் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளும் எழுந்து ஓடினாள். சிவனின் நெற்றியிலிருந்து பறந்த நெருப்புப் பொறிகள் ஜொலிக்கும் 6 நெருப்பு பந்துகளாக மாறின. அவற்றின் அருகே நெருங்க முடியாத தேவர்களை நோக்கி, தேவர்களே, நீங்கள் உங்கள் கண்ணெதிரே பார்ப்பது வண்ண வடிவேலனின் நெருப்பு முகங்கள். அவன் 6 முகம் கொண்டவனாக இருப்பான். இவனே உங்கள் வினை தீர்ப்பவன் என்றார். தேவர்கள் அந்த நெருப்புப் பந்துகளை வணங்கினர். அதே நேரம் இந்நெருப்புப் பந்துகளைத் தங்களுடன் எடுத்துச் செல்வது எப்படி என ஆலோசித்தனர். சிவபெருமான் அவர்களின் உள்ள கிடக்கையை அறிந்து கொண்டு, தேவர்களே, கவலை வேண்டாம். இமயத்திலுள்ள சரவணப் பொய்கையில் என் மகன் 6 குழந்தைகளாக வளர்வான். ஆமாம், இவர்களை வளர்க்கும் பொறுப்பை யார் ஏற்கப் போகிறீர்கள் என்றார். அப்போது ரிஷிபத்தினிகள் 6 பேர் சிவபெருமான் முன்வந்து நின்றனர். தேவாதிதேவா, அந்தக் குழந்தைகளுக்கு நாங்களே தாயாக இருந்து வளர்த்து வருவோம். எங்களிடம் ஒப்படையுங்கள் என்றனர். குழந்தைகளை வளர்க்க முன்வந்த கார்த்திகைப் பெண்களை சிவபெருமான் பாராட்டினார். அப்போது திருமால் அப்பெண்களிடம், தேவியரே, நீங்கள் ஆளுக்கொரு குழந்தையை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார். அவர்கள் சரவணப் பொய்கை சென்றனர். தாமரை மலர்களின் மீது குளிர் நிலவாய் காட்சியளித்தனர் குழந்தைகள். அவர்களை குளத்தில் இறங்கி வாரியெடுத்தனர் கார்த்திகைப் பெண்கள். அப்போது அவர்களை அறியாமலே அவர்களின் தாய்மை நெஞ்சத்தில் பொங்கிச் சுரந்த பாலை ஊட்டினர். குழந்தைகள் படுசுட்டிகளாக இருந்தன. அவர்களின் விளையாட்டிற்கு அளவே இல்லை. சிறிது காலத்தில் அவர்கள் தத்தி தத்தி நடைபயில ஆரம்பித்தனர். தள்ளாடி விழுந்தனர். ஓடியாடி விளையாடினர். இதைப் பார்த்து தாய்களுக்குக் கொண்டாட்டமாயிருந்தது. இங்கே இப்படியிருக்க சிவபெருமான் நெற்றிக்கண்ணைத் திறந்தபோது தேவர்கள் மட்டுமல்ல, அருகிலிருந்த பார்வதி தேவியும் அதன் வெப்பம் தாழாமல் ஓடினாள். ஓட்டம் என்றால் சாதாரண ஓட்டமல்ல. தன் காலில் அணிந்துள்ள சலங்கை சிதறி விழும் அளவுக்கு ஓடினாள். அதில் இருந்து நவரத்தினக் கற்கள் சிதறி விழுந்தன. அந்த 9 கல்களில் இருந்தும் 9 தேவியர் தோன்றினர். அவர்களுக்கு நவரத்தினங்களின் பெயரை சிவபெருமான் சூட்டினார். சிவப்புக் கல்லிலிருந்து தோன்றிய பெண்ணிற்கு இரக்தவல்லி என்றும், முத்தியிலிருந்து தோன்றிய பெண்ணிற்கு தரளவல்லி என்றும், புஷ்பராகத்தில் இருந்து தோன்றிய பெண்ணிற்கு பவுஷீவல்லி என்றும், கோமேதகத்தில் இருந்து தோன்றிய பெண்ணிற்கு கோமேதக திலகா என்றும், மாணிக்கத்தில் இருந்து தோன்றிய பெண்ணிற்கு வஜ்ரவல்லி என்றும், மரகதத்திலிருந்து தோன்றிய பெண்ணிற்கு மரகதவல்லி என்றும், பவழத்திலிருந்து தோன்றிய பெண்ணிற்கு பவழவல்லி என்றும், நீல நிறக் கல்லில் இருந்து தோன்றிய பெண்ணிற்கு நீலவல்லி என்றும், வைரத்திலிருந்து தோன்றிய பெண்ணிற்கு வைரவல்லி என்றும் சிவபெருமான் பெயர் சூட்டினார். அந்தப் பெண்கள் அனைவரும் சிவபெருமானை அன்பு ததும்ப பார்த்தனர். அவரும் அவர்களைப் பார்க்க
அவர்கள் வயிற்றில் கர்ப்பம் தரித்தது. இதைப் பார்த்த பார்வதி தேவி கோபத்துடன், பெண்களே, நீங்கள் என் மணாளனை மயக்கும் விழிகளால் பார்த்து அவரது மனதைக் கெடுத்து கர்ப்பமானீர்கள். இந்த கர்ப்பம் உங்கள் வயிற்றை விட்டு வெளியேற நீண்ட காலமாகும். இதை சுமந்தபடியே வாழ்ந்து வாருங்கள் என சாபம் கொடுத்தாள். அப்பெண்கள் கலங்கி எழுதனர். சிவன் அவர்களிடம், பெண்களே, ஒரு ஆண்மகன் பிற பெண்களை உற்று நோக்கினால் என்ன தண்டனையோ அதே தண்டனை பெண்ணினத்திற்கும் உண்டு. ஆண்கள் தங்கள் மனதை கட்டுப்பாடாக வைத்திருக்க பெண்ணினமும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதற்கு உங்கள் வாழ்வே உலகத்துக்கு உதாரணமாக அமையட்டும். இருப்பினும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். நீங்கள் என் தேவியராகிவிட்டதால் உங்களை என் பக்தர்கள் நவகாளிகள் என்றழைப்பர். நீங்கள் காவல் தெய்வங்களாக இருந்து பார்வதி தேவிக்குத் தொண்டு செய்து வாருங்கள் என்று உத்தரவிட்டார். 10 மாதம் கடந்தும் அவர்களுக்கு பிரசவிக்கவில்லை. கர்ப்பத்தின் பாரம் தாங்காமல் அவர்களுக்கு வியர்வை கொட்டியது. அவை அவர்களின் உடலில் அம்மைகளாய்த் தோன்றின. அந்த அம்மைகள் வெடித்து சிதறின. அவற்றில் இருந்து கத்தி, கேடயம், சூலம் ஆகிய ஆயுதங்கள் தாங்கிய வீரர்கள் தோன்றினர். ஒன்றல்ல இரண்டல்ல, லட்சம் வீரர்கள் அங்கே இருந்தனர். அந்த குழந்தைச் செல்வங்களைப் பார்த்து சிவன் மிகவும் சந்தோஷப்பட்டார். ஒருமுறை பார்வதி தேவி சந்தோஷமாக இருந்தபோது அந்த தேவியர் தங்களது சேவையை ஏற்று சாப விமோச்சனம் அளிக்கும்படி கேட்டனர். இனியும் கர்ப்பம் தாங்கும் சக்தியில்லை என்று கதறினர். சிவபெருமான் பார்வதியிடம், தேவி, இந்த உலகின் நன்மை கருதியே என் அம்சமான வடிவேலன் தோன்றினான். அவனுக்கு பக்க பலமாக இருக்க இந்த 1,00,000 வீரர்களை உருவாக்கினேன். இவர்களை வழிநடத்திச் செல்ல சேனாதிபதிகள் வேண்டாமா? அதற்காகத்தான் இவர்களை கர்ப்பமுறச் செய்தேன். இது என் திருவிளையாடல்களில் ஒன்று. அவர்களைத் தவறாகக் கருதாமல் உன் சாபத்தை நீக்கிக்கொள் என்றார். கருணைமிக்க அந்த அன்னையும் சாப விமோசனம் கொடுக்க வரிசையாக குழந்தைகள் பிறந்தனர். ரக்தவல்லி பெற்ற பிள்ளை வீரபாகு என பெயர் பெற்றான். தரணவல்லிக்கு வீரகேசரி, பவுஷிவல்லிக்கு வீரமகேந்திரன், கோமேதக திலகாவுக்கு வீரமகேஸ்வரன், வஜ்ரவல்லிக்கு வீரராட்சசன், மரகதவல்லிக்கு வீரமார்த்தாண்டன், பவளவல்லிக்கு வீராந்தகன், நீலவல்லிக்கு வீரதீரன், வைரவல்லிக்கு வீரவைரவன் ஆகிய குழந்தைகள் பிறந்தார்கள். பின்னர் அவர்கள் தங்கள் தாய் தந்தையரை வணங்கி பார்வதி தேவியின் கடாட்சமும் பெற்று பூரண சக்தியுள்ளவர்கள் ஆயினர். இவர்களில் மிகுந்த பலசாலியாக வீரபாகு விளங்கினான். மற்ற சகோதரர்கள் வீர விளையாட்டுகளுக்கு சென்றால் அவர்களைக் கண்டதுமே போட்டியாளர்கள் ஆயுதங்களை தூர எறிந்துவிட்டு ஓட ஆரம்பித்தனர். சிவன் அவர்களை ஆசீர்வதித்து, மக்களே, உங்கள் எல்லாரது பிறப்பும் காரணத்துடன் நிகழ்ந்தது. தேவர்களை பத்மாசுரன் என்ற அசுரன் தன் சகோதரர்களோடு இணைந்து துன்பப்படுத்தி வருகிறான். என்னிடம் அருள் பெற்ற அவர்கள் எனக்குப் பிடிக்காத செயல்களைச் செய்கின்றனர். அவர்களை வெற்றி கொண்டு உலகில் நன்மை நடக்க நீங்கள் பாடுபட வேண்டும். சரவணப் பொய்கையில் உங்களுக்கு முன்பாகப் பிறந்து வளர்ந்து வரும் வடிவேலனே உங்கள் தலைவன். வாருங்கள், நாம் அவனைப் பார்க்கச் செல்லலாம் என்றார். பார்வதி தேவியும் அகம் மகிழ்ந்து தன் புதிய புத்திரர்களுடன் மூத்த புத்திரர்களைக் காணச் சென்றாள். கங்கைக் கரையிலுள்ள சரவணப் பொய்கையை அடைந்த அவர்கள் தாங்கள் சென்ற காளை வாகனத்தில் இருந்து இறங்கினர். பார்வதி தேவி 6 குழந்தைகளையும் எடுத்து கட்டியணைத்தாள். அப்போது அந்த 6 குழந்தைகளும் ஒரே குழந்தைகளாக மாறினர். அப்போது தாய் பார்வதியின் மார்பில் சுரந்த பாலை முருகக் குழந்தைகள் குடித்து மகிழ்ந்தனர். அப்போது சிந்திய சில துளிகள் சரவணப் பொய்கையில் கலந்தன. அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. குளத்தில் நீந்திய மீன்களில் பல முனிவர்களாக வடிவெடுத்தன. அவர்கள் பற்பல சாபங்களால் மீன்களாக மாறியிருந்தவர்கள். கந்தனுக்கு ஊட்டப்பட்ட பாலின் மகிமையால் அவர்கள் தங்கள் சுயரூபமடைந்து கந்தக் குழந்தையை வாழ்த்திவிட்டுச் சென்றனர். இளமையில் மகான்களின் ஆசி கிடைப்பதென்பது சாதாரண விஷயமல்ல. இந்த ஆசி காலம் முழுமைக்கும் நன்மை தரும்.
பார்வதி தேவி தன் மகனை வளர்த்த கார்த்திகை தேவியரை அழைத்தாள். அன்னையரே, தாங்கள் என் மகனை என்னிடமே ஒப்படைத்துவிட வேண்டும். இனி அவனை நான் சிவலோகத்தில் வளர்ப்பேன். அவனுக்கு பாலூட்டி சீராட்டி வளர்த்த தங்களுக்கு நன்றி என்றாள். கார்த்திகை பெண்களுக்கு கண்ணீர் முட்டியது. பெற்றவள் குழந்தையை கேட்கும்போது கொடுக்காமல் இருக்க முடியுமா? ஆனாலும் தங்கள் ஸ்தனங்களில் இருந்து பாலூட்டியதால் வடிவேலனுடன் ஏற்பட்ட பாசப்பிணைப்பு அவர்களைக் கண்ணீர் சிந்த வைத்தது. சிவபெருமான் அப்பெண்களைத் தேற்றினார். மங்கையரே, பற்றும் பாசமும் தற்காலிகமானவை. அவற்றை உதறிவிட்டே வாழ்க்கை நடத்த வேண்டும். ஆயினும் உங்கள் பெருமையை இந்த உலகம் அறிய வேண்டும். கார்த்திகை பெண்களான உங்களால் இந்தக் குழந்தை உங்கள் பெயரால் கார்த்திகேயன் எனப்படுவான். நீங்கள் 6 பேரும் ஒருங்கிணைந்து ஒரு நட்சத்திரமாக வானில் ஜொலிப்பீர்கள். உங்கள் திருநட்சத்திர நாளில் கந்தனை வணங்குவோர் எண்ணியதெல்லாம் ஈடேறப் பெறுவர். பணம் வேண்டுபவன் அதைப் பெறுவான். பசு வேண்டுபவனுக்கு அவை ஏராளமாய்ப் பெருகி தாராளமாய் பால் தரும். கல்வி வேண்டுபவன் அதில் பிரகாசிப்பான். இந்த ஆசாபாசங்களெல்லாம் வேண்டும் என்பவனுக்கு சிவலோகமே கிட்டும் என்றார். இவ்வார்த்தைகளால் அந்தப் பெண்கள் ஆறுதலடைந்தனர். அவர்கள் ஒன்றாய் இணைந்து நட்சத்திரமாய் மாறி விண்ணில் ஜொலிக்கத் துவங்கினர். பின்னர் குழந்தையை எடுத்துக்கொண்டு கைலாயமலை வந்தார் சிவபெருமான். பார்வதி தேவி தன் மகனைக் கொஞ்சி மகிழ்ந்தாள். பாலமுருகன் செய்த சேட்டைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. தன் அரைஞானில் கட்டப்பட்ட தங்க மணிகள் கலகலவென ஒலிக்க அவன் அங்குமிங்குமாய் ஓடுவான். 6 தலைகளிலும் குட்டிக் குட்டியாய் அணிந்திருந்த கிரீடங்களின் ஒளி எங்கும் பிரகாசிக்க, அந்த ஒளியை தேவர்களின் கண்கள் கூசும்படி அங்குமிங்கும் திருப்பி விளையாட்டுக் காட்டுவான். தன் தந்தையின் வாகனமான நந்திதேவரின் மீது விழுந்து உருண்டு புரள்வான். பூலோகம் வந்து கடல்களில் குதித்து திமிங்கலங்களைப் பிடித்து விளையாடி மகிழ்வான். 7 கடல்களைக் கலக்கி அவற்றை ஒரே கடலாக மாற்றினான். மிகப்பெரிய ஆடு, சிங்கம், புலி முதலானவற்றின் மீது அமர்ந்து உலா வருவான். இந்திரனின் வில்லான வானவில்லை எடுத்து வந்து அதன் நாண் மீது அமர்ந்து அந்தரத்தில் பறப்பான். மலைகளைப் பிடுங்கி எறிந்தான். இப்படியாக விளையாடும் அவனை யாராலும் தட்டிக் கேட்க முடியவில்லை. சிவமைந்தனின் இந்த சேட்டைகள் தேவர்களுக்கு பொறாமையை ஏற்படுத்தியது. அந்த பொறாமையை ஏற்படுத்தியதும் சாட்சாத் முருகன்தான். வல்லவன் ஒருவன் தன்னைவிட சக்தி மிகுந்த ஒருவனைப் பார்த்துவிட்டால் பொறாமை கொள்வது இயற்கைதானே? தங்களை விட உயர்வான சக்தி பெற்று வளரும் இச்சிறு குழந்தையின் வீரத்தைப் பார்த்து பொறாமைப்பட்டனர். அவர்கள் யார் தெரியுமா? யமன், வருணன், சூரியன், அக்னி, குபேரன், வாயு ஆகிய பெரிய இடத்துக்காரர்கள். அவர்கள் ஒன்று சேர்ந்து இந்திரனிடம் முருகன் செய்யும் சேட்டைகள் பற்றிக் கூறினர். இந்திரனே, சூரனை அழிக்கப் பிறந்ததாக சொல்லப்படும் முருகன் அதற்குரிய பயிற்சியை எடுக்காமல் நம்மால் படைக்கப்பட்ட பொருட்களை அழித்துக் கொண்டிருக்கிறான். நான் 7 கடல்களுடன் விசாலமாக விளங்கினேன். என் பொருட்களை ஒன்றாக்கிவிட்டான். கடலுக்குள் கிடக்கும் முதலைகளைப் பிடித்து பூஜை செய்கிறான். இப்படி வந்த வேலையை விட்டுவிட்டு இருப்பவற்றை நாசமாக்கத்தான் இவன் பிறந்தானா? என்றான் வருணன். யமன் ஓடி வந்தான். இந்திராதி தேவரே, தங்கள் அடிமையான என்னிடம் உயிர்களை அழிக்கும் சக்தி கொடுத்துள்ளீர்கள். இவனோ உலக உயிர்களைத் தானே அழிக்கிறான். அப்படியானால் எனக்கென்ன மரியாதை இருக்கிறது? என் பெருமையைக் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் நீங்கள்தான் அதற்குரிய ஏற்பாட்டைச் செய்ய வேண்டும் என்றான். குபேரன் தன் பங்கிற்கு, இந்திரரே, அவன் தலைகளிலுள்ள கிரீடங்களில் ஜொலிக்கும் வைரங்கள் குபேரனான என்னிடம் கூட இல்லை. அவன் என்னைவிட செல்வந்தனாக இருக்கிறான். அப்படியானால் எனக்கெதற்கு குபேரப் பட்டம்? என்றான். இப்படியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றைச் சொல்ல இந்திரனின் மனதிலும் ஊறிக்கிடந்த பொறாமை உணர்வு வெளிப்பட்டது. எனது பலம் மிக்க தனுசை விளையாட்டுப் பொருளாக அவன் வைத்திருக்கிறானே. அப்படியானால் தேவர்களின் தலைவனாயிருந்து என்ன பயன்? இந்த முருகனைத் தட்டி வைத்தால்தான் என் பதவி நிலைக்கும் என மனதிற்குள் கருதியவனாய் தனது ஆதரவாளர்களுடன் முருகனை அடக்கி வைக்க
தன் ஐராவதம் யானை மீதேறி புறப்பட்டான். சூரியன் முதலான தேவர்கள் தங்களுடைய தேரேறி வந்தனர். அவர்கள் மேருமலையை அடைந்தபோது அதன் சிகரங்களை பாலமுருகன் லாவகமாகக் கிள்ளி எறிந்து பந்தாடிக் கொண்டிருந்தான். இதன் பிறகு என்ன நடந்தது என்பது பற்றி பாகம் 4 பார்க்கலாம். பாகம் 4 இந்தக் காணொளியை விட மிக மிக விறுவிறுப்பாக இருக்கப் போகிறது. நம் முருகனின் அனைத்து திருவிளையாடல்களும் பாகம் 4 அடங்கியிருக்கும். வீரபாகு பிரம்மன் தலையில் வைத்த குட்டு, முருகர் சிவபெருமானுக்கு கற்பித்த பாடம் என மிகவும் சுவாரஸ்யமான கதைகளை பாகம் 4 கேட்க வேண்டுமானால் திருப்புகழ் எனப்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும். நான் உங்களை பாகம் 4 சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.